ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோவை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நான் உங்கள் ஸ்ரீ குரு கோவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, எல்ஸ் இஃப் இருக்குது, அதுக்கப்புறம் நெஸ்டட் இஃப் இருக்குது. ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், ஓகே, இந்த இஃப்னு சொல்லிட்டு நான் ஒன்று எழுதுறேன்ல, இஃப்னுக்குள்ளார நம்ம வந்து கண்டிஷன் போடணும். ஓகேவா? அந்த கண்டிஷன் வந்து ஓகே, இந்த ஓப்பன் பிரேசஸ் கொடுத்துட்டு இது வந்து உண்மையாக இருந்தால் ட்ரூ, இல்லை தப்பாக இருந்தால் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு சும்மா நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஆனால் வந்து இதுதான் கண்டிஷன். கண்டிஷன் வந்து உள்ளே எழுதணும், அதுக்குள்ளார வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டு இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா? இஃப் கண்டிஷன் வந்து மோஸ்ட்டாக ஒரு ட்ரூ கண்டிஷனை பிரிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நான் சொன்னேன் இல்லையா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு. இதில் இஃப் எல்ஸ் நார்மலாக இங்கிலீஷ்லேயே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோதான் கான்செப்ட். இஃப்னா ட்ரூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோன்னா எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது ஃபால்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இப்போது நம்ம இஃப்க்கு வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்டு, ஓகே. இஃப்ட்டு வந்து எக்ஸாம்பிள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இன்ட் ஏயோட வேல்யூ வந்து 8ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணுறேன். ஏ வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்ட் பியில் எக்ஸாம்பிள்கிட்ட இப்போது 2ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இஃப் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த கண்டிஷன், இஃப் ஏன்றது என்னன்னா, ஏன்றது வந்து 8 வந்து நாட் ஈக்குவல் டு பியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா நீ வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு. ஓகேவா? அது இதுவாக இருந்துச்சுன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா, நாட் ஈக்குவல் டு பியா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது நம்ம என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்களேன், ஏ வந்து நாட் ஈக்குவல் டு பி தானே, அதனால வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? சிம்பிள் லாஜிக்கு ரொம்ப போட்டு யோசிக்கணும்னு சொல்லிட்டுலாம் அவசியமே இல்லை. நார்மலாக நீங்கள் பார்த்தாலே புரியும். இந்த சிம்பிள் ஒன்று பார்த்தாலே புரியும். ஏ நாட் ஈக்குவல் டு பி, அப்புறம் ஒரு ஓப்பன் பிரேசஸ் போட்டு அப்படி நாட் ஈக்குவல் டு பியாக இருந்தால் ட்ரூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணேன். அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இதுலேயே நான் வந்து ஓகே, ஏ வந்து பியோட வேல்யூ வேறு எதனா மாற்றுறேன், 8ன்னு சொல்லிட்டு நான் மாற்றுறேன். இதுலேயே நம்ம எல்ஸும் பார்ப்போம். ஓகேவா? எல்ஸ், ஓகேவா? எல்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? பிரிண்ட் ஆஃப் ஃபால்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சும்மா படித்து பாருங்களேன், சும்மா ஒரு ஜஸ்ட்டு சும்மா பாருங்களேன். என்ன கொடுத்துருக்கேன், ஏ வந்து இஸ் ஈக்குவல் டு 8, அதே மாதிரி பி இஸ் ஈக்குவல் டு 8. ஏ வந்து பிக்கு நாட் ஈக்குவல் டுவாக இருந்தால் நீ ட்ரூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண, இல்லைனா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். நான் இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் நமக்கு என்ன வருது, ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வருது. இவ்வளோ தானே இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா? நார்மலாக நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த கோடு சிம்பிளாக. அதே மாதிரி நீங்களும் சைட் பை சைடு வந்து கோடு வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். சைமல்டேனியஸாக நீங்களும் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இல்லைனா நீ எதனா எரர் வந்துருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எரர் வந்து முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, எரர் யார் ரெக்டிஃபை பண்ணுறாங்களோ அவங்க தானே ஒரு நல்ல ப்ரோக்ராமர். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து என் கூடயே சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து எல்ஸ் இஃப்னு சொல்லிட்டு இன்னொரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குதுண்ணே. அது எப்படின்னா, இது வந்து பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோஸ்ட்டாக நம்ம லேபில் வந்து பார்த்துருப்போம். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி, அதே தான் இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் இதுலேயும் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ஒரு வகையான கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம இன்ட் நம்முன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? இன்ட் நம்முன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிடுவோம்.
ஓகேவா. யூசர் கிட்ட இருந்து இன்புட் வந்து வாங்கலாம். என்டர் நம்ம என்ன இது வருதோ நம்ம நம்பர் கொடுப்போம். என்டர் இது போட்டால் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கும். ஓகே, புரிகிற மாதிரி இருக்கா? ஓகே, இதை இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் ஆஃப்ல %t, ஏன்னா %t இன்டிஜர், நம்ம இன்டிஜர் தானே பண்ண போகிறோம், அதனால ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %t அண்ட் நம். ஓகேவா. சரி, இஃப் கொடுத்துருக்க நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, புரியுதா? ஒவ்வொரு லைனும் நான் சொல்லிட்டு தான் போகிறேன். ஃபஸ்ட்டு இன்ட் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்தோம், அதுக்கப்புறம் அந்த யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு வந்து நம்ம பிரிண்ட் ஆஃப் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் 8th லைனில் வந்து அதை ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம அவன் என்ன இப்போ கொடுக்குறானோ அந்த இன்புட் வந்து ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா. இப்போ வந்து இஃப் நம்ம அந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆஃப், நீ என்ன பிரிண்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறன்னு பார்த்தா பாசிட்டிவ்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுன்னு நம்ம கேட்டுருக்கோம். ஓகேவா. கொடுத்துருக்க நம்பர் வந்து 0வோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா. சிம்பிள். எல்ஸ் இஃப் அல்லது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. எல்ஸ் இஃப் நம்பர் ஈக்குவல் டு 0. ஓகேவா. நம்பர் 0வாகவே இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆஃப் போட்டு நம்பர் இஸ் 0ன்னு போடுவோம். ஓகேவா. நம்பர் இஸ் 0 போட்டாச்சா? அதுக்கப்புறம் போட்டாச்சா? இது போட்டதுக்கப்புறம் தான் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். ஓகேவா. இது ரெண்டுமே ஒரே இதுதான். இஃப்ன்றத வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். எல்ஸ் இஃப் வந்து எல்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. எல்ஸ் இஃப் இது அல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஞாபகம் வச்சுக்குவாங்க. எல்ஸ் இஃப். ஓகேவா. இது அல்லது. ஓகேவா. இது வந்து அல்லது எல்ஸ்னா. ஓகேவா. எல்ஸ் இஃப் நாம் இஃப்க்கு அப்புறம் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு நம்ம இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கண்டிஷன் வந்து கொடுத்துடலாம். ஓகேவா. கண்டிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்ஸுக்கு வந்து இன்னொரு கண்டிஷன் கொடுத்துடலாம். ஓகேவா. எல்ஸ் இதுவும் இல்லைன்னா வச்சுருவோம், பிரிண்ட் நெகட்டிவ்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகேவா. புரியுதுல? நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். இப்போ வந்து ரன் பண்ணுவோமே. என்டர் நம்பர், என்ன நம்பர்னு என்டர் பண்ணலாம். 6ன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுறேன். பாசிட்டிவ். ஏன் சொல்லுங்க? ஏன்னா நான் கொடுத்துருக்க நம்பர் வந்து 0வோட பெரிய நம்பர், அதனால நமக்கு வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு வந்துருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறம் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா. எல்ஸ் இஃப்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இஃப்க்கு அப்புறம் எல்ஸ் இஃப் வரும், ஏன்னா இது அல்லது. ஓகேவா. இது இருந்தால் இதை பிரிண்ட் பண்ணு, இது அல்லது இது வந்து அல்லது. ஓ மை காட், ப்ரோக்ராம் வந்துருச்சு. ஓகே, இப்போ திருப்பி நான் ரன் பண்ணுறேன். என்டர் நம்பர். இப்போ நான் இது அல்லது எல்ஸ் இஃப் ரன் பண்ணி பார்க்குறேன். நம்பர் இஸ் 0, ஏன்னா வந்து நான் கொடுத்துருக்க நம்பர் வந்து 0 தானே, அதனால நம்ம என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், நான் கொடுத்துருக்க நம்பர் 0வாக இருந்துச்சுன்னா நீ 0ன்னு பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா. அதுவும் இல்லாமல் கடைசியாக என்ன கொடுத்துருக்கேன், ஓகே, எல்ஸ் பிரிண்ட் நெகட்டிவா என்ன சொன்னேன், எல்ஸ் பிரிண்ட் நெகட்டிவ். இது வந்து 0வோட கம்மியான நம்பர் தானேங்க, அதனால நமக்கு வந்து நெகட்டிவ்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்குங்க. அப்போ நம்ம போட்ட கோடு வந்து கரெக்டு தான். ஓகேவா. லேபுக்கு வந்து ஃபஸ்ட்டு செம் பர்சன்ட்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் செம் பர்சன்ட்டில் தான் சி ப்ரோக்ராம் படிப்பீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. இதை நீங்கள் வந்து டர்போ சீலரோட நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில். ஓகேவா. அண்ட் தென் அடுத்து நம்ம பார்க்க போகிற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா, இது வந்து நெஸ்டட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது பாருங்களேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதை எடுத்துடலாம். இது எடுத்துட்டு ஒரு வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணுறேன். இன்ட் a = 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் பிக்கு ஒரு வேல்யூ வந்து 4ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, b is equal to 4. மைனஸ் எதுவும் வச்சு பார்க்கலாமா? ஓகே, if a வந்து கிரேட்டர் தென் b. ஓகேவா? கொடுத்து a வந்து என்னது 5ஆ? 5 வந்து கிரேட்டர் தென் b 4 -4 இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு நெஸ்டட் இஃப் வைக்கிறேன். புரியுதா? நெஸ்டட் இஃப்னா இஃப்க்குள்ளார இன்னொரு இஃப் வைப்போம். ஓகேவா? இஃப்ன்றது வந்து இதுவா, நான் இதுக்குள்ளாரையே இன்னொரு இஃபை வச்சேன்னா அதுக்கு பேர் தானே நெஸ்டட் இஃப். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்லாரே நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இஃப் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். இஃப் பி கிரேட்டர் தென் 0. ஓகேவா? ஏ வந்து கிரேட்டர் தென் பியா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பியும் கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? என்ன பண்ண சொல்லலாம்? பிரிண்ட் ட்ரூ நெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லலாங்க. ஓகேவா? பிரிண்ட் ட்ரூ நெஸ்டட். அது இல்லாட்டினா என்ன வரும்? எல்சி கூட போட்டு நம்ம கூட போடலாம். பட் ஆனால் அல்லது வச்சு நம்ம போட்டு பார்ப்போமே. அல்லது நெஸ்டட் இஃப் தானே இது, நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் போட்டோம். நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். else and then else போட்டு அதுக்கப்புறம் else is executed அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இந்த இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். நெகட்டிவ். ஓகேவா? அவ்வளோதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? எல்லாம் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, நெஸ்டட் இஃப் மட்டும் சொல்கிறேன். நெஸ்டட் இஃப்னா என்னன்னா இஃப்லார இன்னொரு இஃப் வைக்கிறது. ஓகேவா? சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? அண்ட் தென் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ வந்து நான் ஏன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பி வந்து -4 அசைன் பண்ணியிருக்கேன். ஏ வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ வந்து 5ஆ? 5 வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் பி தான். ஓகேவா? அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஓகேவா? அண்ட் தென் பி வந்து கிரேட்டர் தென் 0வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். பட் ஆனால் பி வந்து கிரேட்டர் தென் 0 கிடையாது. பிகாஸ் இட் இஸ் லெஸ் -4ன்றதுனால இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லூப்பை வந்து ஃபஸ்ட் செக் பண்ணிக்கிட்டே வருது. இது வந்து தப்பானதுன்னு சொல்லிட்டு வருதா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா? அதனால வந்து நமக்கு வந்து எல்ஸ் இது வந்து தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த எதிர்ப்பு போகுது. அல்லதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, இல்லைனா நீ இதை தப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறனா, ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கா? அதனால அல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பிரிண்ட் ஆஃப் வந்து நெகட்டிவாக இருக்குது. இது இல்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ எல்ஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட் அதை பிரிண்ட் பண்ண சொல்லுன்னு சொல்கிறோம். அப்போது நம்மகிட்ட வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தானே எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டாக வந்து இவ்வளோதானே நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். சிம்பிளாக இருக்கும். சிம்பிளான ப்ரோக்ராம் தான் நான் போட்டு சால்வ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வேறு நம்பர்ஸ் வச்சு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம ஹெச்எஃப் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் கோவை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.